மதுரை அரசு மருத்துவமனையில் கால்வலி காரணமாக சிகிச்சை பெற்று வந்த திருப்புவனம் அஜித்குமாரின் சகோதரர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித்குமார் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவரது சகோதரர் நவீன்குமாரும் காவலர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் காலில் மிகுந்த வலி ஏற்பட்டதாக கூறி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை நிறைவடைந்ததை அடுத்து நவீன்குமார் வீடு திரும்பினார். அந்த போலீஸ் அந்த அஜித் விசாரணைக்கு இவனை கூட்டு போயிருப்பாங்க போல. அதை கூட்டு போனதில் லத்தியால் அடிச்சிருக்காங்க. அந்த அந்த கால் வலிதே அவனுக்கு நடக்க முடியலைன்னு 2 நாளாவது சொன்னால் நேற்று வர முடியலை. இன்றைக்கி சந்தர்ப்பங்களே ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ண. அப்படி சரி நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்ட்டு வந்து கூப்பிட்டு வந்து அட்மிஷன் போட்டிருக்கேன். இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க, இன்னும் 2 ஸ்கேன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க கேட்டாங்க வந்து என்ன எதுக்கு இங்கே அட்மிஷன் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி அடித்ததுனால தான் சொல்லியிருக்கீங்க, அதை எனக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது சரி நான் தரேன் சார்ன்ட்டு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கேன்.